முக்கிய செய்தி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஓ. பன்னீர்செல்வம் தற்போது இணைந்திருக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிய ஓ. பன்னீர்செல்வம் தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். 2001 முதல் தற்போது வரை தொடர்ச்சியாக சட்டப்பேரவை உறுப்பினராக பதவி வகித்து வந்தவர் ஓ. பன்னீர்செல்வம். இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர் உள்ளிட்ட முதன்மை பதவிகள் வகித்தவர் ஓ. பன்னீர்செல்வம். தற்போது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ஓ. பன்னீர்செல்வம் விலகியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த ஓ. பன்னீர்செல்வம் குறித்த கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் இணைய பிரிவு ஆசிரியர் நிருபன் சக்கரவர்த்தி அவர்கள். வணக்கம் நிருபன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தங்களது பணிகளை தீவிரப்படுத்தி வரும் சூழலில் தற்போது கட்சி தாவும் படலங்கள் அதிகமாகி வருதே என்று கூறலாம். சமீப காலமாக, அதாவது கடந்த 2 மாதங்களாகவே தாவேகாவிற்கும் மற்றும் திமுகவிற்கும் பல்வேறு கட்சிகளின் முக்கிய புள்ளிகள் இணைந்து வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் இன்று முக்கிய திருப்பமாக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்த ஓ. பன்னீர்செல்வம் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் இருந்து வரும் ஓ. பன்னீர்செல்வம் 2001 முதல் தற்போது 2026 வரை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக பதவி வைத்து வருகிறார். போடி மற்றும் பெரியகுளம் 2 தொகுதிகளிலும் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் பதவி வைத்து ஓ. பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சராகவும் 1 முறை துணை முதலமைச்சராகவும் பதவி வைத்து வருகிறார். அதுபோக அதிமுகவில் பொருளாளர் மற்றும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முக்கிய பதவிகளும் பதவி வைத்து வந்த ஓ. பன்னீர்செல்வம் நீண்ட காலமாகவே எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரு விதமான எதிர்ப்பு மனநிலையில் இருந்தார். இந்நிலையில் எப்படியாவது அதிமுகவை மீட்டு விடலாம், தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடலாம் என்று பல்வேறு சட்ட போராட்டங்களில் மேற்கொண்டு வந்தார். ஆனால் எந்த ஒரு போராட்டமும் பலனளிக்காத நிலையில் கடைசியாக அதிமுக தொண்டர்கள் மீட்பு கழகம் என்ற ஒரு அமைப்பை நிறுவினார். அதுவும் பெரிதளவில் பலனளிக்காத நிலையில் அவரது தொண்டர்கள், அதாவது முக்கியமாக இருக்கும் வைத்தியலிங்கம், PH மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜ் உள்ளிட்டோர் அங்கிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி வந்த ஓ. பன்னீர்செல்வம் தற்போது இன்று திமுகவில் இணைந்தது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு முக்கிய புள்ளிகள் தாவேகா மற்றும் திமுகவில் இணைந்து வரும் சூழலில் ஓ. பன்னீர்செல்வருக்கு திமுகவில் என்ன பொறுப்பு வழங்கப்படும், என்ன பதவிகள் வழங்கப்படும், தேர்தலில் என்ன மாதிரியான உடன்பாடுடன் அவர் தேர்தலில் களமிறக்கப்படுவார் என்பது குறித்து தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை.